Very good day, children. Today we are going to have the continuation of the lesson, Microbes in Human Welfare. Already we have seen the two topics. Rest of the topics, microbes in sewage treatment and energy generation. The next one, microbes in the production of biogas, and finally, bioremediation. So these are the topics which we are going to deal today. Let us start the lesson. Microbes in sewage treatment. இப்போது இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு பெரிய நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் அது என்ன, அது மூடியாக போட்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கழிவுகள் சாக்கடை மாதிரி அந்த பக்கம் வருது, நீர் நிலம்லாம் இருக்குது. இது என்ன, இதை பார்த்தாலே உங்களுக்கு எங்கேயோ இந்த மாதிரி பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வரும். அப்போது இது மெயினாக என்னென்னா, இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறது, எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனுக்காக இந்த படத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ஜெனரேஷன். ஸோ வாட் இஸ் sewage? First of all, the waste generated every day in cities and towns containing human excreta. So the waste generated in the cities அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு எவ்வளவு கழிவுகளை வந்து திட கழிவுகளோ இல்லை அது நீர் கழிவுகளோ எவ்வளவு அதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு சிட்டியிலேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறதும் அதோடைய மனித கழிவுகளும் சேர்ந்துருக்கிறது தான் நம்ம இதை சீவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, சீவேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னது, அப்படியே தான் இருந்தால் என்ன, ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, மைக்ரோப்ஸ் இருக்குது, இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, தே ஆர் பேத்தோஜெனிக் டு ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேத்தோஜெனிக் அப்படின்னாலே என்ன அர்த்தம், டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ தே ப்ரொடியூஸ் சம் சார்ட் ஆஃப் டிசீசஸ். அது வந்து தே ஆர் டெலிட்டீரியஸ் டு த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இன்னொன்று வந்து தே ஆர் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன் சொல்லுவோம். பயோடிகிரேடபிள், அதே மாதிரி சிதைக்க முடியும் இதை, அதை தான் பயோடிகிரேடபிள் திடக்கழிவுகள் இல்லைன்னா பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். கழிவுகளை மொத்தமாக வந்து நம்ம பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக டொமஸ்டிக் வேஸ்ட்னு பார்த்தோன்னா, வீட்டிலேருந்து நம்ம வந்து அந்த டொமஸ்டிக் பிளேசஸ்லேருந்து நம்ம அனுப்புறது வந்து அப்ராக்சிமேட்லி 99% இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா வாட்டர் இருக்குது, சஸ்பெண்டட் சாலிட்ஸு, சாலிபிள் ஆர்கானிக், அப்புறம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டான்சஸ் எல்லாமே அதில் வந்து இன்க்ளூடட். சரி, அடுத்ததாக இந்த சீவேஜ் வந்து எப்படி நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா, ஷுட் நாட் பி டிஸ்சார்ஜ் டைரக்ட்லி இன்டு த நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் நேச்சுரல் வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லுவோம், ரிவர்ஸையும் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது இந்த ஆறு குளங்கள் அதிலெல்லாம் நேரடியாகவே அனுப்பிடுறாங்க இல்லையா. ஸோ தட் யூ கால் இட் அஸ் நேச்சுரல் வாட்டர் பாடிஸ். அதில் வந்து ஷுட் நாட் பி டிஸ்சார்ஜ்டு டைரக்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். எதை, சீவேஜை சொல்கிறோம். சரி, அப்படி நம்ம என்ன செய்யறது அப்போ எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா, பிஃபோர் disposable the sewage should be treated in the sewage treatment plants, STP அப்படின்னு சொல்லக்கூடாது, so that the water will be less polluting. இதுதான் நம்மளுடைய அஜெண்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் புக்கில் இந்த படம் கொடுத்துருக்கு, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை படிக்கும்போது வேஸ்ட் வாட்டர் அது வந்து சிட்டிஸ்லேருந்தும் டவுன்ஸ்லேருந்தும் எடுத்துன்னு வர்றது வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ப்ரைமரி செட்டிலிங் டேங்க்கு, அதுக்கப்புறம் செகண்டரி செட்டிலிங் டேங்க், ஃபைனலாக டெர்ஷியரி லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டெப்பாக இதை போகிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ப்ரீஃபாக இப்போ நம்ம அதை பற்றி படிக்கலாம். சரி, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். சரி, எதுக்காக இதை நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா, டு ரெடியூஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இந்த வேஸ்ட் வாட்டர். அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மற்றும் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸை வந்து நம்ம முதல்ல குறைக்கணும். அதுக்கப்புறம் இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, நோ லாங்கர் இட் சப்போர்ட்ஸ் த மைக்ரோபியல் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். அந்த நுண்ணுயிர்களோட வளர்ச்சியை இதுக்கு மேலே இதில் வளர விடாது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எலிமினேட் த பொட்டன்ஷியலி டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொட்டன்ஷியலி டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்னால் சில நச்சு பொருட்களை வந்து எந்த விதத்துலேயும் வந்து அதை கழிவை வந்து நம்மளால் வெளியேற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அது அந்த நீரோட கலந்து போயிடும். அப்போது அதோடைய பொட்டன்ஷியல் அது வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னு எதெல்லாம் சொல்கிறோம், நம்ம பாக்டீரியாவை சொல்கிறோம், புரோட்டோசோவன்ஸை சொல்கிறோம். இது எல்லாத்தையும் வந்து இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸோடு நம்ம யூஸ் பண்ணும்போது எஸ்டிபியில் என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிறத பார்க்குறோம், எந்த பாதிப்பும் இல்லாமல் போகிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பேத்தோஜெனிக் பாக்டீரியா இருக்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் கூட அதையும் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், விச் மஸ்ட் பி டெஸ்ட்ராய்ட். எதுக்காக, டு ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். அதுதான் நம்மளுடைய அஜெண்டா என்னவோ அதை நம்ம மீட் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த 3 ஸ்டேஜஸில் முதல் ஸ்டேஜை நம்ம பார்க்கலாம்.
ஸோ முதல் ஸ்டேஜில் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இந்த சீவேஜ், இந்த படத்தை பாருங்கள், இந்த ஆறு குளம் அதுலேருந்தெல்லாம் வந்து நம்ம சேர்க்காம நேரடியாக எங்கே கொண்டு வந்து போகிறோம், அந்த எஸ்டிபியில் கொண்டு வந்து சேர்க்கறது பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த எஸ்டிபி பிளான்ட்டில் கொண்டு வரோம். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போகும்போது ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்குறது இதில் வந்து என்னென்னா ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு physical removal of solid and particulate organic and inorganic materials from the sewage through the filtration and sedimentation சொல்லும். physical removal அப்படிங்கிறோம். ஏன் physical removal சொல்கிறோன்னா ஈஸியாக நம்ம மேனுவலாகவே அதை எடுக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செடிமெண்ட் பண்ணுறோம், ஃபில்ட்ரேஷன் வடிகட்டுதல். அதுக்கப்புறம் அதை நீர் அடித்தளத்தில் தக்க வைத்தல் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ்னு அந்த மிதவைகள் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன் சொல்கிறோம். அடுத்தடுத்த படிநிலையில் அதை கொண்டு போயிடுறோம். அப்போது இந்த கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எதை நம்ம சொல்கிறோம், திஸ் இன்வால்வ்ஸ் த ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் சாலிட் அண்ட் பர்டிகுலேட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுலேருந்து, ஃப்ரம் சீவேஜ். அப்போது இதை வந்து ரெண்டு மெத்தடில் நம்ம பண்ணுறோம். ஒன்று ஃபில்ட்ரேஷன், இன்னொன்று செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் ரிமூவல் மேனுவலாகவே நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னோம். அப்போ அந்த ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் அப்படிங்கும் போது ஃபில்ட்ரேஷன் அதை அப்படியே வடிகட்டுதல், செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து அதை அடியில் தக்க வைத்தல். அது நீர் வந்து அந்த நீர் மட்டும் மேலே மிதவையாக இருக்கும், ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ்னு சொல்லுவோம். அதை மட்டும் சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம், அடியில் திடக்கழிவுகள் தங்கிடும். அதுதான் செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த மேலே மிதக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் டெப்ரிஸை அடுத்தடுத்த படிநிலைக்கு கொண்டு போகிறோம். அப்போது இந்த கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த சாயில் மண், அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் பெபிள்ஸ் எல்லாம் இருக்குது பற்றியா, சின்ன சின்ன கூழாங்கல் மாதிரி இருக்கும் அந்த கற்கள், அதெல்லாம் கூட என்ன ஆகும், இந்த செடிமெண்டேஷன் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சரி, ஆல் சாலிட்ஸ் தட் செட்டில் ஃபார்ம் த பிரைமரி ஸ்லட்ஜ் அந்த சூப்பர்நேட்டன்ட் ஃபார்ம்ஸ் த எஃப்ளூயண்ட். சரி, இப்போ எல்லா சாலிட்ஸும் அதை செட்டில் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், தே ஃபார்ம் த பிரைமரி ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்நிலை கழிவு, திடக்கழிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த சூப்பர் நேட்டன்ட்டு சொல்லுவோம், மேலே வந்து இருக்கு இல்லையா, மேலே தங்கக்கூடிய அந்த கழிவுகள், அதை வந்து எஃப்ளூயண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக போக போகிறது எஃப்ளூயண்ட். இந்த எஃப்ளூயண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்ததாக ப்ரைமரி செட்டிலிங் டேங்க்குக்கு நம்ம அதுலேருந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போவோம். எஃப்ளூயண்ட்டை ப்ரைமரி செட்டிலிங் டேங்க்லேருந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போவோம். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பாருங்கள், இப்போது இந்த கிரிட்டு அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது பாருங்கள். செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து அது ஃப்ளோ ஆகிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறத இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த திடக்கழிவுகள்லாம் ஃபில்டர் பண்ணுறது மாதிரி அந்த கம்பி மாதிரி வச்சு அதை தடுக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் போகிறத பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு செகண்டரி ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட் வந்து பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம இதை சொல்லுவோம். என்னென்னா இதில் வந்து இந்த ப்ரைமரி எஃப்ளூயண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு லார்ஜ் ஏரேஷன் டேங்க்குக்கு போகும். அந்த ஏரேஷன் டேங்க்குக்கு போகும்போது காற்று அந்த இடத்துல வந்து அதிகமாக அதுக்கு வந்து தேவையாக இருக்கிறத பார்க்குறோம். ஏரேஷன் டேங்க் அப்படின்னாலே காற்று இருக்கக்கூடிய ஒரு டேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து அஜிடேட்டட்னா என்ன அர்த்தம், அது நல்லா ஷேக் பண்ணும்போது மெக்கானிக்கலாக வரும்போது ஏர் இஸ் பம்ப்ட் இன்டு இட். அது மெக்கானிக்கலாக அஜிடேட் பண்ணும்போது ஏர் இஸ் பம்ப்ட் இன்டு இட். சரி, இது மாதிரி என்ன யூஸ் அப்படின்னா it allows the vigorous growth of useful aerobic microbes அப்படின்னு சொல்லுவோம். those aerobic அப்படின்னும் போது வந்து those microbes எது which utilize only oxygen அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து என்ன ஆகும், ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாக் அப்படின்னா masses of bacteria associated with the fungal filaments to form a mesh like structure அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மைக்ரோப்ஸ் இது வந்து என்ன பண்ணும், they consume major part of the organic matter. அந்த எஃப்ளூயண்ட்டில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டரை வந்து இது யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஃப்ளாக்ஸ் அந்த படத்தில் பாருங்கள், அந்த மெஷ் லைக் மாசஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் ஃபிலமெண்ட் அந்த மூணாவது படத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த ஏரேஷன் டேங்க் அஜிடேஷன் வரும்போது ஏர் இஸ் பம்ப்ட் இன்சைட், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட்டை ஏன் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோங்கிறது ஒரு ஐடியா நமக்கு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து இப்போ இது வந்து என்னென்னா இதில் பாட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாட் அப்படின்னா திஸ் சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூசஸ் த பாட். அப்போது இந்த பயாலஜிக்கல் இல்லைனா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எது இது ரெடியூஸ் பண்ணுது, இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டோட அஜெண்டா என்ன அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, வாட் இஸ் பிஓடி அப்படிங்கும் போது த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் that would be consumed
if all the organic matter in 1 liter of water were oxidized by bacteria. So the amount of oxygen, எந்த அளவுக்கு ஆக்சிஜன் வந்து கன்சியூம் பண்ணிக்கிறது எது 1 liter of water, the organic matter, all organic matter in 1 liter of water were oxidized by bacteria. So அந்த amount of oxygen தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் BOD அப்படின்னு சொல்கிறோம், அதாவது biochemical oxygen demand or biological oxygen demand அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த சீவேஜ் வாட்டரோட ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னென்னா அந்த பாடி ரெடியூஸ் ஆகிற வரையும் நம்ம இந்த சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அது எவ்வளோக்கு எவ்வளோ த கிரேட்டர் த பாட் த வேஸ்ட் வாட்டர், அதாவது அந்த த கிரேட்டர் த பாட் ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் மோர் இட் இஸ் பொல்யூட்டிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ பாட் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டைம் எடுத்துக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வாட்டரில் பொல்யூட்டிங் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இதை பாருங்கள், இந்த ஒரு இதில் திரும்பவும் அதே நான் காமிச்சுடுறேன். அந்த டயக்ராம் அதே மாதிரி அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ எவ்வளோ வந்து அதில் வந்து பாட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த கழிவுகளை வந்து வெளியேற்ற வேண்டிய ஒரு அவசியம் நிர்பந்தம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த பாட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இது செட்டிலிங் டேங்க்குக்கு நெக்ஸ்ட் இது அனுப்புவோம். அப்போது இந்த பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து என்ன ஆகும், தே ஆர் ஆல்சோ அலவுட் டு செடிமெண்ட். அப்போ இந்த செடிமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ப்ரைமரி ஸ்லட்ஜ்லேருந்து செகண்டரிக்கு வந்தது, இங்கே வந்து பாட் மூலமாக வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணிடுறோம் மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி. இப்போது இந்த செடிமெண்ட்டை ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ஒரு போர்ஷன் a small part of the activated sludge, this is passed on to the aeration tank. அங்கே வந்து என்ன ஆகும், அந்த டேங்க் போனவுடனே தி சர்வ் அஸ் அ இனாக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இனாக்குலம் பண்ணும்போது இது ஒரு கல்ச்சர் மீடியம் மாதிரி ஆகிடுது. சரி, இந்த இனாக்குலமில் என்ன நடக்குது, இங்கே த ரிமைனிங் பார்ட், சரி அது வந்து ஏரேஷன் டேங்க்குக்கு போயிடுது, இனாக்குலமாக வந்துடுது. அப்போ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்லட்ஜ் என்ன பண்ணுறோம், தட் இஸ் பம்ப்ட் இன் டு லார்ஜர் டேங்க். அடுத்த லார்ஜ் டேங்க் போகுது, வேர் யூ கால் இட் அஸ் அனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ்ன்னு சொல்லி பாருங்கள். இது வரலாம் ஏரோபிக்காக இருந்துச்சு, இப்போ அனரோபிக் கண்டிஷனுக்கு போகுது, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அந்த லெவலுக்கு இது போகுது. ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ்னு அதை சொல்லுவோம், அதை வந்து சிதைக்கக்கூடியதாக பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா இங்கே என்ன இனோக்குலம், யாருக்கு இனோக்குலம் ஆகுது அப்படின்னா they digest the bacteria which grow anaerobically, they digest the bacteria and fungi in the sludge. அதுதான் மெயின். அந்த ஃப்ளாக்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதை வந்து இங்கே ஃபுல்லாகவே டைஜஸ்ட் பண்ணிடும். சரி, இப்போ இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, சரி இது அடுத்து வேறு என்ன லாபம் இதனால் அப்படின்னா we are getting a mixture of gases. என்ன கேஸ் நமக்கு கிடைக்குது, மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. மிக முக்கியமான அந்த வாயு நமக்கு அந்த மீத்தேன் வந்து நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். ஹைட்ரஜன் சல்ஃபைடும் வெளிவிடப்படுது, கார்பன் டை ஆக்சைடும் வெளிவிடப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம பிற்காலத்தில் ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக நமக்கு மாறும். சரி, டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வெளியூருக்கு போகிற வழியில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறது பார்க்கல. இப்போது நிறைய நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நிறைய பார்க்கல, எப்படி டெர்ஷரி சிவேஜ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்குது அப்படின்னு. ப்ரைமரி முடிஞ்சிருச்சு, செகண்டரி முடிஞ்சிருச்சு, அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னும் போது டெர்ஷரியில் தான் மிக முக்கியமான ஒரு வேலை நடக்கிறத நம்ம பாருங்கள். இப்போது இந்த டெர்ஷரியில் ஃபைனல் ப்ராசஸ் சொல்லுவோம். இங்கே என்னென்னா திஸ் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டர். அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம குவாலிட்டியில் கொண்டு வந்துடும். என்னத்துக்கு, பிஃபோர் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரீயூஸ்ட், ரீசைக்கிள் ஆர் ரிலீஸ்ட் இன்டு நேச்சுரல் வாட்டர் பாடிஸ். மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ரீசைக்கிள் பண்ணணும். பெரிய ஃபேக்ட்ரியில் கூலிங் பர்பஸ்க்கு இந்த வாட்டரை யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா மீண்டும் அந்த நீர்நிலையில் நேச்சுரல் வாட்டர் பாடிஸில் அனுப்புறதுக்கு முன்னாடி அதோட குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, இதில் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா திஸ் ரிமூவ்ஸ் ரிமைனிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது இந்த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்டன்சஸ் அதில் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஃபார் தட் திஸ் இஸ் அண்டர்கோயிங் அ ப்ராசஸ், வாட் யூ கால் இட் அஸ் யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். இதில் வந்து என்னென்னா ஒரு ஐடியல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராசஸ் ஃபார் வேஸ்ட் வாட்டர், since it does not alter the quality except for inactivating microorganisms. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, யூவி ரேஸ் பாஸ் பண்ணுறதுனால இதில் வந்து என்ன ஆகும்னா டிஸ்இன்ஃபெக்டடாக தான் இருக்குது இது இல்லையா, கிருமி நாசினி மாதிரி. அது கிருமிகளை நீக்குவதற்கும் அந்த வேதிப்பொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் வேஸ்ட் வாட்டரில் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு யூவி ரேஸ் பாஸ் பண்ணுறோம் ஒன்று. ஆனால் என்னென்னா அந்த வாட்டரோட குவாலிட்டி எந்த விதத்துலையும் வந்து மாறுபடாது. ஒன்று அதில் என்ன நடக்கும்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸை மட்டும் நம்ம இன்ஆக்டிவேட் பண்ணுறோம்.
சரி, கம்ப்ளீட்லி ரீப்ளேசிங் த எக்ஸிஸ்டிங் குளோரினேஷன் சிஸ்டம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இப்போ இந்த வெள்ளம்லாம் வந்தப்போ பார்த்துருக்கீங்க, ஸ்கூல்லலாம் வந்து குளோரின் டேப்லெட்ஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்து குளோரின் டேப்லெட்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நீர்லலாம் வந்து குளோரின் டேப்லெட்ஸ் போட சொல்லியிருப்பாங்க, ஸ்கூலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது எதுக்காக அப்படின்னா, இந்த குளோரினேஷன் வந்து நமக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஸோ அது மாதிரி அதை இன்ஆக்டிவேட் குளோரின் ரெசிஸ்டன்ட் மைக்ரோ ஆர்கனிசம். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே சில வந்து மைக்ரோப்ஸ் சொல்லணும்னா இந்த குளோரின் ரெசிஸ்டன்ட் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோஸ்பொரிடியம் அண்ட் கெயார்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து அதெல்லாம் தப்பிச்சிரும். நீ என்ன தான் வந்து குளோரினேஷன் பண்ணால் கூட இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அதுலேயே இருக்கும், நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது. அதனால் என்ன செய்யணும்னா இந்த யூவி ரேஸ் அப்ளை பண்ணுறோன்னு. சரி, அந்த ரெண்டு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரிப்டோஸ்பொரிடியம் பர்வோம் அண்ட் கெயார்டியா லாம்பியா எண்டமைபா ஹிஸ்டோலிட்டிகா இதெல்லாம் ஏன்னா அந்த திடக்கழிவுகள் மலக்கழிவுகள் மூலமாக வருது இல்லைங்களா, அந்த ஹியூமனோட அந்த மலக்கழிவுகளை வர்றது ஹியூமன்ஸ் கயார்டியா காசஸ் இன்டெஸ்டினல் இல்னஸ் called giardiasis or beaver fever அப்படின்றோம். அதே மாதிரி cryptosporidium that is also responsible for similar illness, what do you call it as cryptosporidiosis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு இன்டெஸ்டினல் இல்னஸ் கொடுக்கும். அது வயிற்று உபாதை வரும், அது மாதிரி எதுனா சடன் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெஸ்டினல் இல்னஸ்னால் வயிற்று உபாதை தான் மெயினாக சொல்கிறோம், வயிற்று உபாதை தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். அப்போ அந்த மாதிரி ஒரு உபாதை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம யூவி ரேஸை பாஸ் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட்டு என்ன ரீசன், எதுக்காக இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி திடக்கழிவு மலக்கழிவு எல்லாமே வருது, இதெல்லாம் வந்து முதல்ல எடுத்தாகணும். ஏன் அப்படின்னா மெயினாக எதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ், ஆறு நீர் குளங்களை இது எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா சில பிளான்ஸ் கன்சர்வேஷன் பிளான் NRCP அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான் 1995ல் they have enacted certain plans. ஒன்று வந்து என்ன சொல்கிறோன்னா டு கேப்சர் த ரா சீவேஜ் ஃப்ளோயிங் இன்டு ரிவர். நேரடியாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கழிவுகளை ஆறு நீர் குளங்களில் வந்து அதை அனுப்பி விட்டுருவாங்க. அப்போது ஓப்பன் ட்ரெயின் மூலமாக அது நேராக போகாமல் அதை டைவர்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் STPக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த STP பிளான்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை நிறைய வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லோ காஸ்ட் சானிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சானிடேஷன் டாய்லெட்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா டு ப்ரிவெண்ட் ஓப்பன் டெஃபிகேஷன் ஆன் ரிவர் பேங்க்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஊரில் எல்லாம் பார்க்கலாம் நிறைய இடத்துல, இப்போ கூட சிட்டியாக இருந்தால் கூட சரி, அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, ஓப்பன் டெஃபிகேஷன் இருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் வந்து இப்போ என்னென்னா நம்ம மினிஸ்ட்ரி வந்து தேவர் கன்ஸ்ட்ரக்டிங் லோ காஸ்ட் சானிடேஷன் டாய்லெட்ஸ் மெயின்லி டு ப்ரிவெண்ட் ஓப்பன் டெஃபிகேஷன். அப்போது இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு கயார்டியாசிஸும் கிரிப்டோஸ்பொரிடியமும் பண்ணுற வேலையை நம்ம சொன்னோம் இல்லையா, இன்டெஸ்டினல் இல்னஸ் வருது அப்படின்ட்டு, அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஒரு பிளான் கொடுத்துருக்கதை பார்க்குறோம். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் அந்த என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹவ் இனிஷியேட்டட் கங்கா ஆக்ஷன் பிளான் அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் அவர் இந்தியா. ஸோ அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது, திடக்கழிவு இருக்குது, எல்லாத்தையும் அதில் விட்டுறாங்க. ஒரு புனித நீராக பார்க்குற அந்த இடத்துல எந்த அளவுக்கு வாட்டர் பொல்யூஷன் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி அந்த நீர்நிலைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வந்து we are enacting certain plans, what do you call it as Ganga action plan and Yamuna action plan to save the major rivers of our country. சரி, இந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து என்ன, எப்படி நம்ம கொண்டு வரலாம் இன்னும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த MFC அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோபியல் ஃபியூவல் செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னென்னா பயோ எலக்ட்ரோகெமிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், பயோ எலக்ட்ரோகெமிக்கல் சிஸ்டம். இப்போ இதில் வந்து என்ன, தட் ட்ரைவ்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட், ஒரு சின்ன எலக்ட்ரிக் கரண்ட். எப்படி நம்ம அந்த பேட்டரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனோட் கேத்தோடு வச்சு நம்ம வந்து அந்த ரெண்டுத்துக்கும் இண்டக்ஷன் கொடுத்து ஒரு கரண்ட் பாஸ் பண்ணுறோம், எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி பை யூஸிங் bacteria and mimicking a bacterial interaction, bacteria அதை பயன்படுத்தி mimicking bacterial interaction found in the nature. இதுதான் நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம்னா இந்த மைக்ரோஃபியூவல் செல்லில் you are allowing the bacteria to oxidize and reduce the inorganic molecules, organic molecules அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு பேரும் இதுக்கு நம்ம சொல்லுவோம், இந்த பாக்டீரியல் ரெஸ்பிரேஷன் நடக்குது இல்லையா, இதை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, ரிடாக்ஸ்
ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன் விச் இதில் எலக்ட்ரான்ஸ் ஆர் பீயிங் மூவ்ட் அரவுண்ட். அதனால் இதை இந்த பாக்டீரியல் ரெஸ்பிரேஷனை நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? எம்எஃப்சியில் ஒரு ஆனோடு இருக்குது, ஒரு கேத்தோடு இருக்குது, செப்பரேட்டட் பை அ புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன். கீழே பாருங்கள் அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்கா, புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன், ஆனோட் கேத்தோட் அண்ட் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன். இப்போ இதில் இந்த மைக்ரோப்ஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஆனோடில் தே ஆர் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட் the organic fuel generating protons. இப்போ வந்து இந்த protons ரிலீஸ் ஆகும்போது அது வந்து இந்த proton exchange membrane வழியாக வந்து அது ட்ராவல் பண்ணி கேத்தோடுக்கு போய் சேருது. அண்ட் the electrons also pass from the anode to the external circuit to generate the current அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் மூலமாக நமக்கு வந்து என்னென்னா ஆர்கானிக் ஃபியூவல் வந்து ஜென்ரேட் பண்ணுது என்னது? ப்ரோட்டான்ஸை. அது வந்து ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு போகுது, இந்த ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் வழியாக அது பாஸ் ஆகிறது நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த ஆனோட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கேத்தோடுக்கு போகும்போது நமக்கு வந்து அந்த சர்க்யூட் கரண்ட் வந்து நமக்கு பாஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் சிஸ்டம் மைக்ரோபியல் ஃபியூவல் செல் நம்ம யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். அடுத்தது மைக்ரோப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயோகேஸ் இப்போ இது பாருங்கள், ஊர்லெலாம் அந்த மாதிரிலாம் டேங்க் கிராமத்தில் நிறைய இடத்துல வந்து இப்போ இந்த மாதிரி வச்சுருக்காங்க பயோகேஸ் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நம்ம இந்த மைக்ரோப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ்னும் போது இந்த கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோபார் கேஸ் அப்படின்னா அந்த கறவை இனங்கள் அதனுடைய சாணத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பயோகேஸ், அதுதான் நம்ம கோபார். கோனா வந்து பசு அல்லது கறவை இனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இட்ஸ் நத்திங் பட் அ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன டிஃப்ரெண்ட் கேஸஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ் பை த பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். அந்த ஆர்கானிக் மேட்ரு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில், ஆக்சிஜன் அற்ற ஒரு சூழலில் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து நம்ம பயோகேஸை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்ல. என்ன ரா மெட்டீரியல் நமக்கு தேவை? மெயினாக வந்து அந்த வேளாண் கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், மென்யூர், முனிசிபல் வேஸ்ட், பிளான்ட் மெட்டீரியல், சீவேஜ், ஃபுட் வேஸ்ட், இது எல்லாத்துலேருந்துமே நம்ம இந்த பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரா மெட்டீரியல்ஸாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த பயோகேஸ் வந்து அனரோபிக் கண்டிஷனில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போது when the organic materials are converted through biological reaction into gas அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பயோகேஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? அனரோபிக் கண்டிஷனில். எப்போ ஆர்கானிக் மெட்டீரியல் தே ஆர் கன்வெர்டட் த்ரூ மைக்ரோ பயாலஜிக்கல் ரியாக்ஷன் இன்டு கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, என்ன கேஸ்லாம் வருது நமக்கு? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மீத்தேன் தான் மெயின், 63% இருக்குது. அலாங் வித் தட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரும் நமக்கு கிடைக்கிறத பார்க்குறேன். பார்த்திங்கன்னா ஒரு படம் ஒன்று அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன், அது ஜூம் பண்ணி பாருங்கள். எப்படி அந்த ரூமனில் உள்ளே போகும்போது அது வந்து கன்வெர்ட் ஆகுது, அந்த க்ராப் சாப்பிட்டுட்டு அந்த ட்ரை மேட்டர் ஆஃப் அந்த பிளான்ஸ் அதை சாப்பிட்டுட்டு எப்படி அது மாறுபாடு அடைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெத்தனோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா, இப்போ நமக்கு மீத்தேன் கேஸ் 63% வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெத்தனோ பாக்டீரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த அனரோபிக் ஸ்லட்ஜ், அதாவது இந்த அண்ட் ரூமன் ஆஃப் கேட்டலில் இருக்கக்கூடிய இந்த மெத்தனோ பாக்டீரியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஒரு திடக்கழிவுகளை வந்து பயோகேஸாக நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்கானிக்கை வந்து நம்ம பயோகேஸாக மாற்ற முடியும். சரி, இந்த பயோகேஸ் எப்படிப்பட்டது? தே ஆர் டிவாய்ட் ஆஃப் ஸ்மெல். நம்மளுடைய பெட்ரோலியம் கேஸ் மாதிரி இல்லை, இதில் வந்து தே ஆர் டிவாய்ட் ஆஃப் ஸ்மெல் அண்ட் பர்ன்ஸ் வித் அ ப்ளூ ஃப்ளேம் விதவுட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து புகை வராது, ஸ்மெல் இருக்காது, ப்ளூ ஃப்ளேமோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்ததாக இந்த ரூமன் அப்படின்னு சொல்கிறோம்ல, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியது, இதில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணோம்? தட் ஹெல்ப்ஸ் இந்த பிரேக் டவுன் ஆஃப் செல்லுலோஸ் தான் வந்து பண்ண மெயினாக. ஏன்னா அது ராவாக அந்த ஃபுட்டை சாப்பிடும் போது அதில் செல்லுலோஸ் இருக்குது. இப்போ கீரை வகையெல்லாம் கூட நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, கீரையெல்லாம் பகலில் சாப்பிட்லாம், ராத்திரியில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகாது இரவு நேரங்கள் அப்படின்னா. ஆனால் இந்த கறவை இனங்கள் இதில் வந்து இந்த ரூமன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அசைப்போடும், திரும்பவும் வந்து அது அசைப்போடக்கூடியது. அப்போ செல்லுலோஸ் வந்து அதை ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இன்னொன்று வந்து இந்த எக்ஸ்க்ரீட் ஆஃப் த கேட்டில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாணம், அதை தான் நம்ம டங் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம கோபார் அப்படின்றோம். அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுனால அந்த கேஸை வந்து கோபார் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அனரோபிக் டீகம்போசிஷன் தான் மெயினாக. இது என்னென்னா ஆக்சிஜன் அற்ற சூழலில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், அது ட்ரேஸ் கேஸ், ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் வரதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பயோகேஸ் பிளான்ட்
இப்போ எங்கள் ஊரில் கூட நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து எங்கள் ரிலேஷன் வீட்டிலலாம் இருக்குது. இந்த மாதிரி அவங்க அந்த பயோகேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒரு பயோகேஸ் பிளான்ட் வச்சுருக்காங்க. அனரோபிக் டைஜஷன் வந்து இதில் தான் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் சிலிண்டரிக்கல் டேங்க் சென்டரில் பிளாக்ல மேலே இருக்க பாருங்கள், மூடி போட்டு இருக்கிறது, அதை பார்க்கலாம். இதுதான் வந்து டைஜஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைஜஸ்டர் வந்து இதை சுற்றி வந்து ஒரு காங்க்ரீட் பிரிக்ஸ் வச்சு நம்ம ஒரு கட்டை மாதிரி கட்டிட்டு, இல்லைன்னா சிமெண்ட் வச்சு இல்லைன்னா ஸ்டீல் வச்சு அதை டோட்டலாக ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். அப்போது இந்த ஸ்லரி ஆஃப் த டங்க் இஸ் ஃபெட் இன் டு த டைஜஸ்டர். பாருங்கள், அந்த அவுட்லெட்லேருந்து நம்ம அதை கொட்டிட்டு நேராக உள்ளே வந்துடுது. இன்லெட் மூலமாக நேராக உள்ளே வந்துடுது. டைஜஸ்டரில் வந்து அது இன்கார்பரேட் ஆகிடுது. இப்போது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி உள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி உள்ளே நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி நடக்கும்போது உள்ளே வந்து என்ன, அந்த ப்ரீவியஸாக நம்ம பார்க்கும்போது இதில் வந்து நேரடியாக அந்த இன்லெட் வழியாக உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு அந்த டைஜஸ்டரில் வந்து அது உள்ளே வந்து அந்த இடத்துல வந்து இப்போ இந்த நுண்ணுயிர்கள்லாம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது உள்ளே போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அனரோபிக் டைஜஷன் வந்து 3 ஸ்டேஜில் வந்து உருமாற்றம் அடைகிறதுன்னு சொல்லுவோம். ஒன்று, முதல்ல சால்யூபிளைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அசிடோஜெனிசிஸ் நடக்கும். அதுக்கப்புறம் மெத்தனோஜெனிசிஸ் நடக்கும். ஏன்னா மெத்தனோ பாக்டீரியம் இருக்கு இல்லையா, அதனால் மெத்தனோஜெனிசிஸ் நடக்கிறத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லெட் இருக்குது. அது வந்து இந்த பயோகிளாஸ் பிளான்ட்டோட அது கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஸ்லரி வந்து நேராக இன்னொரு அவுட்லெட் வழியாக அது வந்து ட்ரெயின் அவுட் பண்ணி அதை வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுவோம். இந்த பயோகேஸ் மெயினாக ஒரு குக்கிங்க்கும் லைட்டிங்க்காகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டெக்னாலஜி பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த நேராக அந்த பைப்லைன் வந்து நம்ம கிச்சனுக்கு நம்ம அதை கொண்டு போயிடுவாங்க. அது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் வர அந்த ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டாகவும் போகலாம். அப்புறம் அந்த வேளாண் கழிவுகளும் இதில் போகலாம். என்ன சீவேஜ், அந்த டொமஸ்டிக் சீவேஜ் எல்லாத்தையுமே அதில் அந்த டேங்க்கில் கொண்டு போயிடலாம். பாருங்கள், அந்த மூடி எவ்வளோ க்ளோஸாக வச்சுருக்காங்க, ஏர் டைட்டாக வச்சுருக்காங்க. அந்த டைஜஸ்டர் அவுட்லெட் இன்லெட் 2 இருக்கிறது. அதுலேருந்து அந்த பைப் கனெக்ஷன் பயோகேஸ் வரதை நேரடியாக நம்ம கிச்சனுக்கு அதை கொண்டு போகிறோம். லைட்டிங்க்கும் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒர்க்கு என்ன அப்படின்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய IARI அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய KVIC, இவங்க தான் வந்து தே டெவலப் த டெக்னாலஜி ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. முதல்ல இதை வந்து புகுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறோம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானது ஒன்று, ஒரு ஆல்டர்னேட்டிவ் நமக்கு வந்து கிடைச்சதாகவும் நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தது ஃபைனலாக பயோ ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உயிரிய தீர்வு அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளவோ கழிவுகள், கசடுகள், விஞ்ஞானத்தில் இன்றைக்கி சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எவ்வளவோ நம்ம உருவாக்கினா கூட கடைசியில் அதுவே நமக்கு ஒரு தலைவலியாக போகிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உயிரிய தீர்வு அப்படின்னு சொல்லுவோம். த பிரான்ச் ஆஃப் பயோடெக்னாலஜி, இது வந்து இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தட் எம்ப்ளாய்ஸ் த யூஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் like microbes and bacteria in the removal of contaminants and the pollutants and the toxins from the soil, water and other environments. எங்கே தான் நமக்கு வந்து இந்த பொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏர், லேண்ட், வாட்டர் எல்லாத்துலேயும் இருக்கிறது பார்க்கலாம். கண்டாமினேஷன் இருக்கிறது பார்க்கலாம். நம்ம கையே நம்ம பார்த்தா பயமாக இருக்குது. இப்போ கொரோனா வந்து பார்த்தோன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கையை நல்லா கழுவுங்க, கண்ணை கழுவுங்க, சோப்பு போட்டு கழுவுங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கண்டாமினேஷன் தான் அதோட ரீசன். எங்கே இருக்குன்னே தெரியாது இந்த மைக்ரோப்ஸ் இல்லையா. சரி, இந்த நேச்சுரலி யூஸ் ஆஃப் அக்கரிங் ஆர் என்ஜினியர்டு ஜெனட்டிக்கலி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லலாம், ஜெம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can reduce or degrade the pollutant. அதுதான் நம்ம பயோ ரெமிடியேஷனில் செய்கிற ஒரு மெத்தட். இன்னொன்று, இது ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவோம், விலை குறைவானது. அதே மாதிரி சஸ்டெயினபிள்னால் இதை நம்ம வந்து புகுத்துறதுக்கு வந்து நம்பி இதை நம்ம வந்து இறங்கலாம் இந்த வேலையை அப்படின்னு சொல்லுவாங்க. பயோ ரெமிடியேஷன் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் சஸ்டைனபிள் தேன் அதர் ரெமிடியேஷன்ஸ் அவைலபிள். இந்த படத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரி, இது 2 விதமாக செய்யலாம். ஒன்று இன்சிட்டு, இன்னொன்று எக்ஸிட்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்சிட்டு பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டாமினேட்டட் சாயில் ஆர் வாட்டர் இந்த சைட். எந்த இடத்துல அந்த கழிவுகள் இருக்கோ அதே இடத்துலையே நம்ம வந்து அதை சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது தான். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு ஏர் இன்ஜெக்ஷன் மூலமாக இந்த கிரவுண்ட் வாட்டர், அது மேலே இருக்கிற திடக்கழிவுகளை எல்லாமே அவங்க க்ளீன் பண்ணி அதை எடுப்பாங்க. எக்ஸிட்டு அப்படின்னும் போது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டாமினேட்டட் சாயில் ஆர் வாட்டர் தட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த சைட் அண்ட் ட்ரீட்டட். நேரடியாக அதை வேறு ஒரு இடத்துக்கு எடுத்து சென்று அந்த இடத்துல போய் அந்த கழிவுகளை வந்து சுத்திகரிக்க செய்கிறது வந்து எக்ஸிட்டு அப்படின்னு சொல்கிறோம். இன்சிட்டு, எக்ஸிட்டு ஒரு உங்களுக்கு வந்து அது என்ன அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொஸ்டினில் வந்து அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு. அடுத்ததாக பாருங்கள்,
மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். சரி, இப்போ இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இந்த பயோ ரெமிடியேஷன் அல்லது உயிரிய தீர்வில் அப்படின்னு பார்த்தோன்னா ஏரோபிக் ஸ்டேஜ்லேயும் இருக்குது, அனரோபிக் ஸ்டேஜ்லேயும் இருக்குது. அதாவது யூஸிங் த ஆக்சிஜன் ஆர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரெண்டுமே பாக்டீரியா ஃபஞ்சை ரெண்டுமே வந்து இந்த ஒர்க்கை பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறது aerobic microbes that degrade the pollutants like pesticides and hydrocarbons in the presence of oxygen. பெஸ்டிசைட்ஸ் என்னென்னா அந்த உயிரி உரமெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க. நிறைய வந்து இந்த வேளாண் துறையில் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க பெஸ்டிசைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக அவங்க செய்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு விதத்தில் வந்து சூடோமோனஸ் புட்டிடா அப்படிங்கிற அந்த பாக்டீரியா வந்து திஸ் இஸ் கால்டு ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். இந்த பேட்டன்ட் அவருக்கு தான் வந்து உரிமம், அதாவது அந்த உரிமம் அவருக்கு தான் இருக்குது. இதை பற்றின பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரீகாம்பினன்ட் பாக்டீரியல் ஸ்ட்ரெயின் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் சூடோமோனஸ் புட்டிடா த பாக்டீரியா. அப்போது அதில் வந்து நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மல்டி பிளாஸ்மிட் ஹைட்ரோ கார்பன் அதுக்குள்ளே இருக்குது இல்லையா, எஸ்ரீஷியா கோலையில் எக்ஸ்ட்ரோ குரோமோசோமல் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய பிளாஸ்மிட் இருக்குது. அந்த பிளாஸ்மிடுக்குள்ளே இந்த மாதிரி ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக ஹி ஹேட் இன்ட்ரடியூஸ்ட் திஸ் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு ஒரு மரபணு அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அவர் அந்த ஸ்ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலமாக ஹி ஹஸ் கிரியேட்டட் அ மல்டி பிளாஸ்மிட் ஹைட்ரோ கார்பன் டீக்ரேடிங் பாக்டீரியம். என்ன யூஸு, இட் கேன் டைஜஸ்ட் த ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த ஆயில் ஸ்பில்ஸ் வருது இல்லையா, இந்த நீர்நிலையெல்லாம் இப்போ ஒரு சின்ன டம்ளரில் ஒரு ட்ராப் ஆயில் இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், இந்த தண்ணி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொட்டிடுவோம். அதுவே ஒரு கடலில் கலந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒரு நீர்நிலையில் கலந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆயில் ஸ்பில்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சூடோமோனஸ் புட்டிடாவை முதல்ல ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி யூஸ் பண்ணார். இது சூப்பர்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எப்படி அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுச்சு அப்படின்ட்டு அந்த படத்தை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் இந்த படம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. சரி, அடுத்ததாக இன்னொன்று நைட்ரோசோமோனஸ் யூரோப்பியா அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் டீக்ரேடிங் பென்சின். இந்த பென்சின் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ஆஃப் ஹாலோஜினேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அண்ட் வினைல் குளோரைடுன்னு சொல்லுவோம். இந்த பிவிசி இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, பாலிவினைல் குளோரைட், இது எல்லாம் கூட டைஜஸ்ட் பண்ணக்கூடியது, டீக்ரேட் பண்ணக்கூடியது இந்த நைட்ரோசோமோனஸ் யூரோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக இடியோனெல்லா சாக்கியான்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஃபார் ரீசைக்ளிங் பெட் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெட்டு இப்போ நம்ம ஜூஸ் வாங்க போனோன்னா பெட் பாட்டிலில் கொடுங்க அப்படின்றோம். அப்புறம் ஏதோ ஒன்று நம்ம தண்ணி எடுக்கணும்னா பெட் பாட்டில் எடுத்துக்கோ அப்படின்னா அந்த பெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. வாட் இஸ் தட் பெட்? பாலி எத்திலின் டெரிஃப்தாலேட் அப்படின்னு சொல்லுவோம். பாலி எத்திலின் டெரிஃப்தாலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பெட் அப்படிங்கிறது பிளாஸ்டிக்கோட பேர். ஸோ இது வந்து பாலிஸ்டர் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ரொம்ப டீப்பாக கெமிஸ்ட்ரியில் போகலை நான். நம்ம இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த பாக்டீரியாவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தே யூஸ் பிஹெச்ஏஸ் அண்ட் எம்ஹெச்இஏஸ் என்சைம்ஸ். அந்த ஏசிஎஸ்னு வந்தாலே என்ன, அது என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் பிரேக் டவுன் த பிஹெச்இ பிளாஸ்டிக் இன்டு டெரிஃப்தாலிக் ஆசிட் அண்ட் எத்திலின் கிளைகால் அப்படின்னு சொல்லுவோம். டெரிஃப்தாலிக் ஆசிட் அண்ட் எத்திலின் கிளைகாலை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோப் வந்து நம்ம பார்க்குறோம். நைட்ரோசோமோனஸ் யூரோப்பியா ஒரு டைப்பில் பென்சீனை வந்து அது டைஜஸ்ட் பண்ணுது. இடோனெல்லா சாக்கியன்சஸ் இது வந்து அந்த டெரிஃப்தாலிக் ஆசிடாகவும் எத்திலின் கிளைகாலாகவும் இதை வந்து பிஇடி பிளாஸ்டிக்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதை டீக்ரேட் பண்ணுறதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அனரோபிக் மைக்ரோஆர்கனிசம்ஸ். இது வரலையும் பார்த்தது ஏரோபிக் மைக்ரோப்ஸ், இப்போ பார்க்குறது அனரோபிக் மைக்ரோப்ஸ். இதில் வந்து they degrade the pollutants in the absence of oxygen. So far we have seen about the presence of oxygen. இப்போ பார்க்குறது absence of oxygen. அப்போது இந்த டீக்ளோரோமோனஸ் அரோமேட்டிகா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வகையை சேர்ந்த மைக்ரோப் என்ன செய்யுதுன்னா they have the ability to degrade benzene anaerobically and to oxidize them to toluene and xylene. டொலின் அண்ட் xylene ரெண்டாக மாற்றக்கூடியதாக இருக்குது டீக்ளோரோமோனஸ் அரோமேட்டிகா. நெக்ஸ்ட்டு ஃபெனரோகீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனரோபிக் ஃபங்கஸ், இந்த பூஞ்சை வகையை சேர்ந்தது. இது வந்து தட் ஹேஸ் அ ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல் ஃபார் பயோரெமிடியேஷன். இந்த பெஸ்டிசைட்ஸோ அப்புறம் அந்த பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸோ டைஸ் ட்ரைநைட்ரோடோலின் சைனைட்ஸ் கார்பன் டெட்ராக்ளோரைட் இது எல்லாத்தையுமே வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியதாக வந்து டீக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஃபெனரோகீட். அந்த டயக்ராம் பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஏதுன்னுட்டு. அதே மாதிரி அந்த
Dehalococcoids species அப்படின்னு இருக்குது. Dehalococcoid species இது வந்து they are responsible for anaerobic bioremediation. இதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா டாக்ஸிக் குளோரோஈத்தேன் டு நான் டாக்ஸிக் ஈத்தேனாக வருது. இது வந்து எத்தனோஜெனசிஸ் அப்படின்னும் நம்ம இதை சொல்லுவோம். இந்த டாக்ஸிக்காக நச்சுத்தன்மையுடைய ட்ரைக்ளோரோ ஈத்தேனை நச்சுத்தன்மையற்ற ஈத்தேனை மாற்றக்கூடியது டெஹாலோகாக்காய்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பெஸ்டலோப்டியாப்சிஸ் மைக்ரோஸ்போரா. பெஸ்டலோப்டியாப்சிஸ் மைக்ரோஸ்போரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பீஷீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு எண்டோஃபைட்டிக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அன் எண்டோஃபைட்டிக் ஃபங்கஸ். This is capable of breaking down and digesting polyurethane அப்படின்னு சொல்லுவோம். Pestaloptiasis microspora. It is a promising microbe அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை பயன்படுத்தினா கண்டிப்பாக பொட்டன்ஷியலாக வந்து பயோரெமிடியேஷன் ப்ராஜெக்ட் வந்து இது லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை வந்து டீக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறத நம்ம பார்க்கல. ஸோ ஃபார் நம்ம பார்த்ததில் வந்து அனரோபிக் அண்ட் ஏரோபிக் அப்படின்னு எல்லா வழியிலையும் வந்து இந்த டீக்ரேஷன் ஒர்க்கை வந்து மைக்ரோப்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ நுண்ணுயிர்களின் பங்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து அது நமக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணால் கூட அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவுக்கு மனிதனுக்கு கேடு விளைவிச்சாலும் அதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளால் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு அமையிறது தான் இந்த நுண்ணுயிர்களின் பங்கு அப்படிங்கிறத வச்சு இந்த பாடத்தை முடிக்கிறேன். Thank you.